ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது ஒரு சில டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் சைடு மட்டும் தான் மார்க் பண்ணி தருவாங்க, இன்னொரு சைடு நம்ம தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி மார்க் பண்ணும்போது ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். அவங்க மார்க் பண்ணதும் நம்ம மார்க் பண்ணதும் கொஞ்சம் கூட வெரியேட் ஆகக்கூடாது. அதுக்கு நான் லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கேலை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க மார்க் பண்ண இடத்துலேயே நீங்கள் இன்னொருக்கா நல்லா டார்க்காக நீங்கள் சாக் பீஸில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கிளாத்தை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை நீங்கள் அப்படியே பையன் நீங்கள் திருப்பணும். ஸ்கேல் நகன்றக்கூடாது இதில், சரியா? ஸ்கேல் நகலாமல் நீங்கள் பையன் நீங்கள் திருப்பி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணது அப்படியே இந்த சைடு விழுந்திருக்கும். அதை நீங்கள் எப்பயும் போல் சாக் பீஸ் வச்சு நல்லா டார்க் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் போட்டது கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கீங்களா அந்த பேட்டர்ன், அது கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்ச் டேப் வச்சு நீங்கள் ஈவனாக நம்பர் பிரிஞ்சிருக்கான்றதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நிறைய டிப் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.